ஓம் ஞானமூர்த்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இந்த பதிவில் கோட்சாரத்தில் ஜென்ம ராசியில் குரு பகவான் வரும் காலகட்டம் உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும், பரிகாரங்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். நண்பர்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள். சரி, கோட்சாரத்தில் ஜென்ம ராசியில் குரு பகவான் வரும் காலகட்டம் கொஞ்சம் போராட்டமான காலகட்டமாக தான் இருக்கும். வாழ்க்கையில் கொஞ்சம் போராட வேண்டி இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ம ராசியில குரு பகவான் வரும் காலகட்டம் நம்ம வணங்கக்கூடிய இறைவன் ராமனே வனவாசம் போனார் அப்படிங்கிறதா ஒரு கணக்கு. அப்போ இந்த மாதிரி அமைப்பு இறைவனுக்கே அந்த அமைப்பு இருக்கு அப்படின்னாச்சுன்னா, சாதாரண மனித ஜென்மத்தில் பிறந்த நம்மளுக்கு மட்டும் இறைவன் அந்த கிரகங்கள் விட்டு வைக்குமா என்ன? கண்டிப்பாக நம்மளுக்கும் கொடுக்கக்கூடிய விஷயத்தை தெளிவாக கொடுக்கும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உங்கள் ராசிப்படி அவர் யோகமான நிலையில இருந்து ஜென்ம ராசியில இருந்துட்டா கூட பெரிதளவு தாக்காது. அதே 8ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டு அவர் ஜென்ம ராசியில் அமரும் பொழுது கண்டிப்பாக ஒரு போராட்டத்தை கொடுப்பார். தொழில் போராட்டம், குழந்தைகள் போராட்டம், கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு இழப்பு, சரிங்களா, கௌரவ அந்தஸ்து பாதிப்பு, பொருளாதார இழப்புகள், அதே சமயத்தில் தங்க நகை அடகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கடன் வாங்குற சூழல், இப்படி ஏதோ ஒரு சூழல்ல கோட்சாரங்கள்ல வர்ற அந்த 13 மாத காலகட்டங்கள் கண்டிப்பாக ஒரு போராட்டத்தை கொடுத்தே தீர்வார். ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், கோட்சாரத்தில் குரு பகவான் சுபக்கிரகமாகி அவர் நம்ம ராசியிலே உட்காந்துட்டார், நம்ம சிறப்பு நினச்சிட்டு இருப்போம். அவர் சிறப்பு தான். அவர் குரு பகவான் உங்கள் ராசியிலே அமர்றார் அப்படின்னாச்சுன்னா, இறைவன் உங்கள் ராசியிலே உங்கள் உடம்பிலே அமர்றான்னு கணக்கு எடுத்துக்கலாம். கரெக்டு. அந்த இறைவன் என்ன சொல்ல வர்றான், இந்த பிரபஞ்சப்படி அந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான இறைவன் உங்களுக்கு என்ன சொல்ல வர்றான் அப்படிங்கிறது தான் இப்போ கணக்கு. நல்லா செக் பண்ணி பாருங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு 9ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான். 9ஆம் இடங்கிறது தானம், 12ஆம் இடங்கிறது விரயம். 9ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இறைவன் சன்னிதானம், 12ஆம் இடம் அப்படிங்கிறது முன்னோர்களுக்கு உண்டான, இறந்தவங்களுக்கு உண்டான அமைப்பு. இந்த 2 ஆதிபத்தியம் பெற்ற இந்த குரு பகவான் உங்கள் ராசி லக்னத்திற்கு அவர் ஏதோ ஒரு ஆதிபத்தியம் பெற்றிருப்பார்ல. இப்போ 9, 12 அப்படிங்கிறது பிரபஞ்சத்தில் எல்லாருக்கும் பொதுவான கணக்கு. ஆனால் உங்கள் ராசி, அதாவது இப்போ ரிஷப ராசி கணக்கு எடுத்து பாருங்க. அங்கதான் கோட்சாரத்தில் குரு பகவான் ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த ராசியில பிறந்த ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதியும் லாபாதிபதியும் குரு பகவான் உங்கள் ஜனன ஜாதகத்துல அந்த அமைப்புல வந்துடுறாரு. கோட்சாரத்தில் ராசியில உட்காரும் பொழுது இந்த காலகட்டத்தில் ரிஷப ராசி பிளஸ் லக்கணம் கூட அப்பப்போ செயல்படுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பக்கத்தில் ரிஷபராசியில் பிறந்தவங்க இருக்கிறாங்களா, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறாங்களா, செக் பண்ணி பாருங்க. இந்த காலகட்டம் உங்கள் சொந்தம் பந்தம் என்று சொல்லக்கூடிய உற்றார் உறவினர் சொந்தத்துக்குள்ள நீங்கள் அடிக்கடி கர்ம காரியங்கள் நடந்து போச்சு அப்படின்னு நீங்கள் கலந்துக்கிறதுக்குள்ளான சூழலை உருவாக்கி கொடுத்து கொண்டே இருப்பார். கிட்டத்தட்ட அவர் உள்ள 10 மாதம் ஆச்சா, இந்த 10 மாதத்துல கிட்டத்தட்ட நீங்கள் 2-3 அமைப்பிலையாவது உள்ள போய் கலந்துருப்பீங்க. சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்திலே நடந்துகிட்டு இருக்கும், அவங்க குடும்பத்திலே அவங்க வீட்டிலே நடக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ரிஷப ராசியில இப்போ. அப்போ இதை கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பார்த்தோம்னா, குரு பகவான் 8ஆம் அதிபதியாகி லாபாதிபதியாகி அவர் ராசியில உட்கார்ந்துடுறாரு. 8ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன, உங்களுடைய ரிஷப ராசியில இருந்தவங்க சொல்லிட்டு இருக்கேன். இப்போ உங்களுடைய கணவர் அல்லது மனைவி வழியில் உள்ள குடும்பம், அது லாபத்துக்கு அதிபதி ஆகிடுறாரா. அப்போ என்ன ஆகும், அந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது 8, 9, 10, 11, 12, 8க்கு 5 லாபமாக வேலை செய்யும். எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மனைவி அல்லது கணவர் சம்பந்தப்பட்ட குடும்பத்தில் உள்ள உறவினர்கள், அதாவது உங்கள் மாமியாராக இருக்கலாம், மாமனாராக இருக்கலாம், அண்ணன் தம்பி போன்ற உறவுகளாக இருக்கலாம். இது போன்ற உறவுகளுக்குள்ள டெத் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அவர் தூண்டி விடுவார். நீங்கள் போய் அதை கலக்கிறதுக்கு உண்டான சூழல் இந்த காலகட்டம் ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு தெளிவாக நடந்துகிட்டே இருக்கும். இது அவங்களுக்கு மட்டும்தானே அப்படின்னு கேட்டா, ஜென்ம ராசியில குரு பகவான் வரும் காலகட்டம் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு சூழல் இருக்கும். சரி, அப்ப இதுக்கு நிவர்த்தி என்ன? பலன் சொல்லியாச்சப்பா, நீ சொல்ற ஓகே ரைட்டு. இதுக்கு நிவர்த்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு பகவான் பிரபஞ்ச அமைப்புப்படி 9ஆம் அதிபதி, அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான இறைவன். 9ஆம் இடங்கிறது தானம். நீங்கள் தானம் கொடுக்க வேண்டும். என்ன தானம் கொடுக்கணும், அங்கதான் குரு பகவான் உங்க ராசியில உட்கார்ந்துறாருல. அப்ப என்ன சொல்ல போறாரு, எப்பா நான் 9ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி ஆகி உன்னுடைய ராசியில அமர்ந்துட்டேனப்பா. எப்படி 9ஆம் இடங்கிறது தானம், 12ஆம் விரயம், நீ எதை கொடுக்க போற, எதை ஒன்று கொடு, நான் வாங்கிட்டு கடத்து இந்த 13 மாசம் அடுத்த வீட்டுக்கு போகணும்ல, டக்குன்னு குடப்பான்னு சொல்லி அவர் சொல்லாம சொல்ற விஷயம்தான் அடியேன் உணர்ந்த விஷயம். என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்ந்த விஷயம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா செக் பண்ணி பாருங்க.
ரிஷப ராசியில பிறந்த அன்பர்கள் இப்பொழுது கோச்சாரத்துல குரு பகவான் இருக்கிறார்ல, இந்த அமைப்புக்கு அவங்களுடைய கணவர் அல்லது மனைவி வழியில் உள்ள குலதெய்வ கோவிலுக்கு போய் அங்கே போய் ஒரு முடிக்காணிக்கை கொடுத்திருந்தால், யார் கொடுக்கணும்? பெண்ணாக இருந்தால் உங்களுடைய மனைவி கணவர் வழியில் உள்ள குலதெய்வம் கோவிலில் போய் நீங்கள் வந்து ஒரு பூமுடி கொடுத்திருந்தால் இந்த சம்பவம் அரங்கேறாது. சரி, ஆணாக இருந்தால் சரிங்களா, உங்களுடைய குலதெய்வம் கோவிலில் போய் நீங்கள் முடிக்காணிக்கை கொடுத்திருந்தால் இந்த பிரச்சனை உங்களுக்கு வராது. ஏன்னா 9ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா 9ஆம் இடம் இறைவன் சன்னிதானம். இறைவன் சன்னிதானத்துக்கு அதிபதியான குரு பகவான் வந்து ரிஷப ராசியில பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதியாகி வந்துடுறாரு. 8ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? இறந்தவங்களுக்கு நீ முடிக்காணிக்க கொடுக்குறியா அல்லது 9ஆம் இடம் சொல்லக்கூடிய இறைவன் எனக்கு கொடுக்குறியா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. அப்போ பெண்களாக இருந்தால் உங்களுடைய கணவர் வழியில் உள்ள குலதெய்வம் கோவிலில் போய் நீங்கள் வந்து பூமுடி கொடுக்கிறது மிகப்பெரிய யோகம். அப்போ ஆண்களாக இருந்தால் முடியாணிக்க கொடுப்பது யோகம். சரி, அப்படி கொடுக்கல, நீங்களே உங்கள் குடும்பத்தில் உள்ள சொந்த பந்தங்களுக்கு யாருக்கா உறவினர்களுக்கு டெத் சம்பந்தப்பட்ட விஷயமாக முடிக்காணிக்க கொடுக்கறதுக்குண்டான சூழலை அவர் உருவாக்கி இருப்பார். நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க உண்மையாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், தப்பாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். ஏன்னா நான் உணர்ந்தது என் தாய் முத்தாரம்மன் திருவருளால் நான் உணர்ந்த விஷயங்கள் எல்லாமே. இது ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ தற்சமயம் 10 மாதமாக நடந்துட்டு இருக்கிற அமைப்பு. சரி, கோச்சாரத்தில் ஜென்ம ராசியில் வரும்போது எல்லாருக்கும் இதுதான் பண்ணுவாரான்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் அல்ல. நல்லா செக் பண்ணி பாருங்க. 8ஆம் அதிபதியாகி 10ஆம் அதிபதியாகி, அதாவது 8ஆம் இடங்கிறது இறந்த அமைப்பு, ஆயுள் சம்பந்தப்பட்டது. 10ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கர்மம் சம்பந்தப்பட்டது. இந்த ஸ்தானத்துக்கு குரு பகவான் அதிபதியாகி லக்கணத்துல ராசியில வந்து அவர் அமரும் பொழுது இந்த விஷயத்தை தெளிவாக செய்வார். நல்லா செக் பண்ணி பாருங்க. அடுத்து 3 மாதம் கழித்து குரு பகவான் வந்து மிதுன ராசியில வந்து அவர் வந்து உட்கார போறாரு. மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா 7க்கும் 10 கூட அதிபதி, 7க்கும் 10 கூட அதிபதி உங்களுடைய ராசியிலே வந்து அமர்றார். இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, 7ஆம் இடம் அப்படிங்கிறது நண்பர்கள், கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு உண்டான அமைப்பு. 10ஆம் இடம் கர்மம் சம்பந்தப்பட்ட அமைப்பு. இந்த 2 ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு தான் ஜென்ம குருவாக கோச்சாரத்தில் வந்து உங்க வீட்டில் உங்க ராசியில உட்கார்றாரு. ஆனால் பிரபஞ்ச அமைப்புப்படி அவரே 9ஆம் அதிபதி, அவரே 12ஆம் அதிபதி. அப்போ நல்லா செக் பண்ணி பாருங்க. இந்த மிதுனம் ராசியில பிறந்த அன்பர்களுக்கு இனி வரும் இந்த குரு பயிற்சிக்கு நீங்க சொல்லிய பரிகாரத்தை தெளிவாக சொல்லிடுறேன். 10ஆம் அதிபதியாகி குரு பகவான் வந்து உங்கள் ராசியிலே உட்கார்ந்துடுறாருல, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வம் கோவிலில் குரு பயிற்சி ஆகிறதுக்கு 1 வாரம் 10 நாளைக்கு முன்னால் போய், இல்லை குரு பயிற்சி ஆன உடனே 10 நாளில் போய் உங்கள் குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வம் கோவிலில் போய் பெண்களாக இருந்தால் பூமுடி கொடுத்துட்டு வாங்க, ஆண்களாக இருந்தால் ஒரு முடி காணிக்க கொடுத்துட்டு வாங்க, முட்டை போட்டு வாங்க. அது குலதெய்வமா அது இஷ்ட தெய்வமா அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் அந்த குரு பகவான் என்ன அமைப்பில் இருக்கிறாரோ அதற்கு தகுந்தாற் போல தான் இந்த கோச்சாரத்தில் இருக்கிற கிரகங்கள் வந்து சப்போர்ட் பண்ணும். பொதுவாகவே 7-10 சம்பந்தப்பட்டாச்சு. 10ஆம் இடம் கர்மம், முட்டை போடுறது. 7ஆம் இடம் அப்படிங்கிறது நண்பர், அதாவது மனைவி அல்லது கணவர் சம்பந்தப்பட்ட குடும்பத்தில் உள்ள அமைப்புன்னு வந்தாச்சு. சரிங்களா? இந்த முடிக்காணிக்கு நீங்கள் கொடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னாச்சுன்னா 13 மாதம் அப்படிங்கிறது, ஏன்னா குரு பகவான் வந்தவர்களே உங்கள் கடனை உங்கள்கிட்ட வந்து வசூல் பண்ணிவிட்டார். நீங்கள் கொடுக்கக்கூடிய விரயத்தை பண்ணிட்டீங்க. 9ஆம் இடங்கிறது தானம், ஒரு தானத்தை கொடுத்துட்டீங்க. 10ஆம் இடம் கர்மம், ஒரு 12ஆம் இடங்கிறது வந்து இறந்தவங்களுக்கு உண்டான அமைப்பு. இறந்தவனுக்கு என்ன பண்ணுவோம்? ஒரு முடிக்காணிக்கு கொடுப்போம்ல, அது மாதிரி நம்ம கொடுத்தாச்சு. பிரபஞ்ச கணக்குப்படி இந்த கணக்கு தீர்ந்தது. குரு பகவான் அடுத்து தொழில் நஷ்டங்கள், சரிங்களா, மன வாழ்க்கை பிரச்சனை, இது போன்ற சூழலை உருவாக்க மாட்டார். அப்போ ஜென்ம ராசியில குரு பகவான் வரும் அன்பர்களுக்கு நல்லா செக் பண்ணி பாருங்க. அவர் 5ஆம் அதிபதியாக இருந்து உங்கள் ராசியில் அமர்ந்தால் நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கும், அவர் 7ஆம் அதிபதியாகி இருந்து, ஏன்னா 7ஆம் அதிபதி பாதகாதிபதி, 7ஆம் அதிபதியாகி இருந்து உங்கள் ராசியிலே வந்து அவர் அமர்ந்தால் உங்களுடைய கணவர் அல்லது மனைவி வழியில் உள்ள குலதெய்வம் கோவிலில் போய் பூமுடி கொடுத்துக்கிடுங்க. அடுத்து வந்து அவர் 9ஆம் அதிபதியாகி அவர் வந்து ராசியிலே வந்து அமர்ந்தால் இஷ்ட தெய்வம் கோவிலில் போய் நீங்கள் வந்து ஒரு முடிக்காணிக்க கொடுங்க. 10ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டு வந்தால் உங்களுடைய கணவர் அல்லது மனைவி வழியில் உள்ள குலதெய்வம் கோவிலில் போய் நீங்கள் பூமுடி கொடுப்பது, பெண்களாக இருந்தால் பூமுடி கொடுப்பது, ஆண்களாக இருந்தால் முடியாணிக்க கொடுப்பது மிகப்பெரிய அந்த 13 மாதத்துக்கு வந்து உங்களுக்கு நிவர்த்தி. இதுதான் நிவர்த்தி, அடியே உணர்ந்துகிட்ட விஷயம். இதில் வந்து அவர் 6, 8 சம்பந்தப்பட்டு வர்றாருன்னு வைங்களாம். 6ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா, குலதெய்வம் கோயிலில் போய் நீங்கள் வந்து
அந்த குலதெய்வம் கோயிலுக்கு வந்து ஒரு முடிக்காணிக்கை கொடுத்துட்டு அங்கே ஆயுதங்கள் வாங்கி வைக்க வேண்டும். 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 6, 7, 8 8ஆம் இடம் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அதாவது இஷ்ட தெய்வம் கோயிலில் போய் வழிபாடு செய்கிறது ஒரு ஒரு வகை. அதே சமயத்தில் இஷ்ட தெய்வம் கோவிலில் போய் ஒரு ஆயுதங்கள் வாங்கி வச்சு முடிக்காணி கொடுப்பது, இஷ்ட தெய்வம் கோவிலில் போய் நீங்கள் வந்து இஷ்ட தெய்வம் கோவிலுக்கு போய் நீங்கள் வந்து அன்னதானம் கொடுப்பது, தானம் கொடுப்பது, இது போன்ற விஷயங்கள் செய்யும்போது தான் வாழ்க்கை மாறும். அந்த 13 மாத காலகட்டம் அப்படிங்கிறது நெருக்கடி இல்லாமல் இருக்கும். அடியேன் உணர்ந்த விஷயங்கள். அப்போ கோச்சாரத்தில் வந்து ஜென்ம ராசியில் குரு பகவான் வரும் காலகட்டம் நம்மளுக்கு வந்து நெருக்கடி வருதா? கண்டிப்பாக வரும். ஏன்னா ஜென்மத்தில் குரு பகவான் வரும் பொழுது உங்களுடைய ஏன்னா அவர் 12 வருஷத்துக்கு ஒரு கதை உங்கள் ராசியில் வந்து அமர்றாரு. 12 வருஷத்துக்குள்ள ஒரு 12 வருஷம் விட்டுருவாரு, 12 வருஷம் விட்டுருவாரு, 12 வருஷம் விட்டுருவாரு. காலங்கள் போக போக என்னப்பா கடன் நீ திருப்பி கொடுக்க மாட்டேங்கிற, பிறப்பட்சத்தில் இவ்வளோ கடன் இருக்குது, வாங்கின கடன் கொடுக்க மாட்டியா, சரி வா இதை வந்து செஞ்சுட்டு போ அப்படிங்கிறக்காக தான் குரு பகவான் மாறி மாறி உங்கள் ராசியிலே வந்து ஒவ்வொரு ஸ்தானத்துலேயும் அமர்றது. அப்போ ஜென்ம ராசியில் வந்து அமரும் காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து குரு பகவான் தன்னுடைய இந்த பிரபஞ்ச அமைப்புப்படி அவருடைய கடனை நீங்கள் கரெக்டாக நீங்கள் செலுத்திட்டீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் ஜாதகத்தை ஆய்வு பண்ணி குரு பகவான் எந்த ராசியில் இருக்கிறார், என்ன ராசிக்கு அதிபதியாக வர்றார், அவர் ஆண் ராசியா பெண் ராசியா, ஆண் தெய்வமா பெண் தெய்வமா, இஷ்ட தெய்வமா குலதெய்வமா, எந்த தெய்வத்துக்கு முடிகாணிக்க கொடுக்க வேண்டும், என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தெரிஞ்சு கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா அந்த ஜென்ம குரு அப்படிங்கிறது தொல்லை கொடுக்காது. ஆனால் இப்போ கோச்சாரத்தில் நான் சொல்கிறத வந்து உங்களுக்கு மனம் மறுக்குது அப்படின்னாச்சுன்னா ரிஷப ராசியில் பக்கத்தில் இருக்கிறவங்க இருந்தாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நண்பர்கள் இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி இருக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் கேட்டு பார்த்துட்டு நான் சொன்ன பலன் நடக்குதான்னு கேட்டு பார்த்துட்டு ஒரு முடிவு பண்ணுங்க. தெளிவாக இருக்கும். நான் சொல்கிற பலன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம் அப்படிங்கிறதுனால என்னுடைய வாயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா என் தாய் முத்தாரம்மன் இருந்து அருள்வாக்கா சொல்கிறதுனால அந்த வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் வந்து எப்பவுமே பொய் போகாது. சரிங்களா? பொய் ஆகாது. உண்மை அப்படிங்கிறத தவிர வேறு எதுவுமே இந்த அமைப்பில் இருக்காது. ஏன்னா நான் பேசணும்னு உட்கார்ந்தது 2 கான்செப்ட். ஆனால் பாருங்கள் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறேன். எல்லாமே என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் தான் தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். செஞ்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இல்லை செய்கிறதுக்கு முன்னால் பக்கத்தில் இப்போ கோச்சாரத்தில் இருக்கிற அமைப்பில் இருக்கிறவங்ககிட்ட விசாரித்து பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அப்போ மிதுன ராசியில் குரு பகவான் வரும் அன்பர்களுக்கு இப்பொழுதுக்கு அவர் அங்கே தான் வரப்போகிறாரு. இந்த காலகட்டம் இந்த 13 மாத காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து 7க்கும் நல்லா கேட்டுங்க, மிதுன ராசிக்கு பிறந்த அன்பர்களுக்கு வந்து 7க்கும் 10க்கும் அதிபதி, பாதகாதிபதி, கர்மாதிபதி. அப்போ இந்த 7 பாதகம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா கொடுத்து பிடுங்கிறது, 10ங்கிற கர்மம், தொழில் நஷ்டம் கர்மம்னா என்ன? தொழில் ஸ்தானம், தொழில் நஷ்டப்படுத்துறது, கஷ்டப்படுத்துறது, இப்படியே போயிட்டு இருக்குன்னு வைங்கலாம். அப்போ நீங்கள் வந்து போய் உங்களுடைய கோவிலில் போய் ஒரு முடிக்காணிக்கை கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா அந்த கர்மம் அந்த தடை அதோடு நின்று போகும். யோகம் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.